கேரளாவில் திருச்சூர் 2 தேவஸ்தானம், 2 தேவஸ்தானம், 2 தேவஸ்தான கோயில்கள் வெடி விபத்து, இறந்துட்டாங்க எல்லாமே. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்காங்க. 13 பேர் 14 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஆத்மாக்களை வந்து சாந்தி பண்ணணும்னா பண்ண முடியல. அந்த ஒர்க் இன்னும் போகுது. சரி, கிளாஸ்க்கு இதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னு திருப்பி வந்துட்டோம். 13 ஆத்மாக்கள், 10 ஆத்மாக்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டிஷன் வந்திருக்காங்க. இன்னொரு 3 ஆத்மாக்கள் இன்னும் வரல. அது கிளாஸ் முடிச்சு போய் தான் பார்க்கணும். சாந்தி அடையல. அதாவது அந்த வெடி விபத்துல இருந்து இன்னமும் அந்த நார்மல்ஸ்க்கு வரல. இப்போ சாதாரணமாக எப்படி நம்ம லைஃப்ல பார்க்குறோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது இன்வால்வ் ஆகி நாமளே வந்துட்டோம்னா அந்த டென்ஷன் எமோஷன் இருக்கும். அது ஒன்றும் நார்மல் ஆக மாட்டோம். அது இன்னமும் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன ஒரு 1 hour முன்னாடி வந்திருக்கலாம். என்ன ஏன் கொஞ்சம் யோசனை பண்ண. கோயில்ல தேவஸ்வம் போர்டு திருச்சூர் பூரம் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. பூர நட்சத்திரம் வரும் இந்த மாதம், சித்திரை மாசத்துல பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்காக ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. வான வேடிக்கை செய்வாங்களாம். இது ஒரு வான, அது 2 பிரிவா பண்ணுவாங்க போல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வான வேடிக்கை, 2வது ஒரு ஸ்டேஜ்ல வான வேடிக்கை. அந்த வான வேடிக்கை பண்றதுக்கு தேவஸ்தானமே வந்து அனுமதி கொடுத்து, தேவஸ்தானமே பர்மிஷன் கொடுத்து பட்டாசு தயார் பண்ண விடுது. ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வந்து இந்த மாதிரி, முந்தா நாள் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, இறந்துட்டாங்க. இது ஏன் அந்த கடவுள்கள் காப்பாற்றவில்லை? நான் திரும்ப திரும்ப கேட்கிற கேள்விதான். யாரும் சரி ஆன்சர் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. கடவுள்கள் 2 தேவஸ்தானம், அதில் ஆண் தெய்வமும் இருப்பாங்க, பெண் தெய்வமும் இருப்பாங்க. ஆண் தெய்வம்னா மனைவி இருப்பாங்க, பெண் தெய்வம்னா கணவர் இருப்பாரு. தேவஸ்தானம் அங்கே வந்து இங்கே தேவஸ்தானம்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து தேவஸ்வம்னு சொல்லுவாங்க. தேவஸ்வம் போர்டுன்னு சொல்லுவாங்க. கோயில் நிர்வாகம். அப்போ அந்த கோயில் நிர்வாகத்தில் அனுமதி கொடுக்குறாங்க, பட்டாசு ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஆச்சு ரெடி பண்ணும். இவ்வளோ பெரிய ஒரு கோரபத்தை நடந்திருக்கு. 2 மணி நேரம் பட்டாசு அப்படி வெடிச்சு வந்திருக்கு. அந்த உயிர்கள் எப்படி துடிச்சிடும். கர்மா தான், அது வேற சமாச்சாரம். அது ஒரு கர்மா, அப்படிதான் போகணும், அப்படிதான் இறக்கணும். அந்த உடம்பு கூட பீஸ் பீஸா போகணும். அசம்பிள் கூட பண்ண முடியாது. அந்த உடம்பை அசம்பிள் கூட பண்ண முடியாது. அதை எடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் கை, இன்னொருத்தர் கால், இன்னொருத்தர் கண், இன்னொருத்தர் மூக்கு, இன்னொருத்தர் வாய், இப்படிதான் வரும். சும்மா அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க, இதான் பாடி. ஆனா அப்படி கிடையாது. ஒரு ஏ இருந்து பி சி டி அப்படி வச்சுக்கோங்களேன். அத்தனை பேர்னா ஏ உடம்புல ஏ பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா, பி உடம்புல பி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாம் கலந்து போட்டு கொடுப்பாங்க, மூட்டை கட்டி கொடுப்பாங்க. அங்க போய் யார் போய் கேட்க முடியும்? யார் போய் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துக்கு எடுத்து வாரி போட்டு கொடுப்பாங்க. அப்படி யாராவது பெரிய பணக்காரங்க, பெரிய ஆளுங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க. இது சாதாரண மக்கள். இந்த ஏற்கனவே நடந்த தீ விபத்தை பத்தி சகோதரர் குமார் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச போது ஒரு இடத்துல பாவப்பட்ட மக்கள், இந்த பாவப்பட்ட மக்கள்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தார் பாருங்க. அவரையும் அறியாம வருது, பாவப்பட்ட மக்கள்னு வருது. அவர் கொடுத்த மெசேஜ்ல பாவப்பட்ட மக்கள்னு போட்டிருந்தார். அது உண்மை. பாவப்பட்ட மக்கள், நம்மளையும் அறியாம அது வருது. பாத்தீங்கன்னா பாவப்பட்ட மக்கள் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பாவப்பட்ட மக்கள் இந்த பேர் ஆக்சிடென்ட் இருக்கிறாங்க. அந்த உடம்பு கூட அசம்பிள் பண்ண முடியாது. அந்த பாடி போட்டு கொடுப்பாங்க. பட் அந்த பாடியில 20 பார்ட்ஸ் இருக்கு. 20 பார்ட்ஸ் வேற ஒருத்தர் கை, இன்னொருத்தர் கால், இன்னொருத்தர் வயிறு, இன்னொருத்தர் தலை, இப்படிதான் இருக்கும். எவ்வளவு கொடுமையான விஷயம். இப்ப ஏன் இந்த கடவுள் வந்து காப்பாத்தல? கொஞ்சம் யோசனை பண்ணணும். நம்ம நாத்திகவாதம் பேசல. நாம யோசனை பண்ணணும். ஏன் கடவுளை கும்பிடுறோம், வருஷம் விழா நடக்குது, வான வேடிக்கை செய்யணும். அப்ப வான வேடிக்கை செய்யும் போது இந்த மாதிரி வந்து இறக்குறாங்க. ஏன் அந்த கடவுள் காப்பாற்றவில்லை? வாய் யோசனை பண்ண. கடவுள் தானே, அவருக்கு எல்லாமே நமக்கு தெரியாது. பட் அவருக்கு தெரியும் இல்லை. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணார்? ஏன் தெரியல? இதன் மூலம் நமக்கு அவர் என்ன மெசேஜ் சொல்ல வராரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் வேண்டாப்பா, தப்புன்னு சொல்றாரு. என்ன மாதிரி பிடிக்குது ஒரு கிளாஸ் போட்டு ஓப்பனா வந்து சொல்லலை அவர் தான். பட் கடவுள்கள் மறைமுகமாக தான் மெசேஜ் கொடுக்குறாங்க. எல்லாம் நாம தான் டீகோட் பண்ணி எடுக்கணும். அது நம்ம கர்மா நல்ல கர்மா இருக்கும்போது அதை கரெக்டா டீகோட் பண்ணி எடுப்போம். நம்ம கர்மா பேட் கர்மா இருக்கும்போது தப்பா டீகோட் பண்ணி தப்பா மீனிங் எடுத்துக்குவோம். அதை கேட்கும்போது மனசுக்கு வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. கடவுள்கள் ஏன் காப்பாற்றவில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க.